அதுக்கான முக்கியமான விஷயத்த நான் சொல்றேன். அந்த நரபலிய குறிச்சு. ரீகே ஹஜூர் சாம அதர்வன வேதங்கள்ல ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ம். இந்த காயின், ஆபேல் கதைய நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க ரத்தம் பேசுது. ஆமென். அல்லேலூயா! ஆபேலுடைய ரத்தம் என்னாச்சு? பேசுச்சு ஆண்டவர்கிட்ட. ம். சரி. அப்போ அந்த ரத்தத்துல உயிர் இருக்கு. அந்த உயிர் பேச ஆரம்பிக்குது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதனால தான் அந்த ரத்தம் பேசும். அந்த ரத்தம் அது ஒரு ஆத்துமா, அது ஒரு உயிர். அப்போ அந்த ரத்தத்த பலியா குடுக்கணும். அப்ப ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. குருவியினால, ஆமென். பறவைகளினால, கோழியினால, ஆடுகளினால, மாடுகளினால, அவைகளுடைய இரத்தத்தினால, கொம்மட்டி காய்களினால, எலுமிச்சம்பழத்தினால, கவனிங்க எலுமிச்சம்பழங்களினால, என்னது வ அ கடந்த நாட்கள்ல எங்க அண்ணன் கூட அந்த டவுட் கேட்டார். பெரிய பூசணிக்காய் உடைக்கிறதுனால அமாவாசை பௌர்ணமிக்கு வெள்ள பூசணி உடைக்கிறாங்கல்ல, அதனால அந்த பலி, அந்த காய் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய உடலுக்கு சமம். அதில தடவப்படுகிற குங்குமம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தப்பட்ட இரத்தத்துக்கு சமம். அப்போ ரத்தம் சிந்தி ஆயிற்று. இவை எல்லாமே, ஆமென். இது எல்லாமே என்னது? ஒரு பதிலியா நமக்கு, அ நம்மளுடைய பாவங்களுக்கு, ஆமென், அல்லேலூயா, பரிகாரமாய் செய்யப்பட்ட பலியீடுகள். ஆனா இவை எல்லாமே ஈக்குவலால மனுஷனுடைய பாவங்கள் குறைந்த பாடு இல்ல. அதனால தான் பூமியின் குடிகள் ஏகமாய் கெட்டுப் போயிற்று. அதனால, ஆமென், ஒருவனும் உத்தமனாவும், ஒருவனும் என்ன பண்ணல பூமியில நல்லவங்களாவும் இல்லாத பட்சத்தினால தான் ஆண்டவர் சொல்றாரு, பாவம் இருக்க இருக்க கிருபை நிமித்தம் பெருகுதே ஒழிய, பாவத்த செய்ய கிருபைய யூஸ் பண்றாங்களே ஒழிய, கிருபைய போக்கடிக்கிறாங்களே ஒழிய, ஒருவனும் மனம் திரும்பல, பாவத்திலிருந்து வெளிய வரல. அதனால நானே என்ன பண்ண போறேன்? இந்த பூமிக்கு போறேன்னு தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய முகாந்திரம். அப்ப அவர் வந்தது மாத்திரம் இல்ல, அ ஒரு பரிசுத்த தெய்வமாய், பரிசுத்த ஒரு கருவில உருவாகுன ஒரு தெய்வத்தினால மாத்திரம் தான் மனுக்குலத்தின் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆமென். மனுக்குலத்தின் பாவத்துக்காக அவர் தரபலியாய் ஆகிவிட்டார். ஆமென். அந்த இரத்தத்தினுடைய மீட்பையும் சுவிசேஷமா நம்ம சொல்லல இன்னும் யாருக்குமே. அந்த இரத்தத்தினுடைய மீட்பையும், அந்த இரத்தத்தில மன்னிப்பையும், அந்த இரத்தத்தில ரட்சிப்பையும், அந்த இரத்தத்தினுடைய நித்திய வாழ்க்கையும் நம்ம சொல்லாததுனால தான் அநேகர் இன்னமும் அந்த, என்ன சொல்றது, விக்கிரக ஆராதிக்கிறவங்க மாத்திரம் இல்லங்க. நாம ஆராதிக்கிற கிறிஸ்தவத்தினுடைய முறைமைகள்ல ஆராதிக்கிற அநேகர் இந்த கிறிஸ்துவனுடைய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறவனுடைய இங்கேயும் பிரிவினைகள் இருக்குல்ல, இதில் இருக்கவங்களும் இன்னும் விக்கிரகத்தை தெரிஞ்சும் கண் இருந்தும் கண் இல்லாத குருடர்களாய் ஆராதி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, இப்படிப்பட்ட வழிபாடுகளுக்கு விலகி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கிருபாதார பலியாகி இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்பதை எப்போ நம்ம உணர்றோமே, அப்பவே ஆமென், நம்ம பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா! அப்ப இந்த நரபலிக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இப்படிப்பட்ட பலிகள் நடக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகி விட்டார். ஆமென். அவருடைய இரத்தத்தினாலே நம்ம எல்லோரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பது சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.